மண்டே மார்னிங் வந்துட்டாலே ஒரு சோம்பேறித்தனத்தோடு சேர்ந்த கடுப்பும் வந்துடும் நமக்கு. என்னோட மண்டே மார்னிங் அதுவும் ஸ்கூல் டே ரொட்டீன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எனக்கு டே 5:30க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நாங்கள் இங்கே எல்லாருமே சூப்பராகவே இருக்கோம். மார்னிங் 5:30க்கெலாம் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயாச்சு. போனோடனே நான் எப்போவுமே சாதம் தான் வைப்பேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு லஞ்சு கொடுத்து விட வேண்டியது இருக்கும் காலையிலேயே. தம்பிக்கு வந்து ஆஃப் டே தான் ஸ்கூலு, பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஆனால் அவருக்கும் ஃபுல் டே. பட் பெருசாக எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கும் மார்னிங் 8 மணிக்குள்ளே டிஃபன் எல்லாமே பேக் பண்ணுறதுனால. இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் தம்பியும் கேட்டிருந்தாரு, ஹஸ்பண்டும் ஓகேன்னு சொன்னதுனால லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை. சிம்பிளான மெனு தான். மேக்ஸிமம் திங்கக்கிழமை சிம்பிளாக பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஏன்னா சண்டேங்கிறதுனால ரொம்ப விளாண்டுட்டு இது பண்ணிவிட்டு லேட்டாக தூங்கியிருப்போம். அதனால் நான் வந்து சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்குக்கு தோல் சீவி தண்ணியில் போட்டுட்டு ஹாட் வாட்டர் வச்சுட்டு குடிக்க உட்காந்தாச்சு. ஸோ மார்னிங் உங்களுக்கான ஒரு 5 நிமிஷமாவது ஒதுக்கி ஒரு ஏதாவது ஒரு ஜீரா வாட்டரோ இந்த மாதிரி வெறும் சுடு தண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களோட டயட்டில் அந்த பிளானில் இருக்கும்ல, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிச்சனில் வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. பொட்டேட்டோ ஃப்ரைக்காக பொட்டேட்டோ இது பண்ணிகிட்ருக்கேன். லெமன் ரைஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக வேறு வேலையெல்லாம் கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான். ஸோ அது ஹஸ்பண்ட் கிளம்பி வரும்போது அப்போ ஊற்றி கொடுத்தா போதும். ஹஸ்பண்ட் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் முந்தின நாள் நைட்டு என்கிட்ட சொல்லிட்டு படுத்தாங்க, காலையில் நீ எழுப்பி விட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ நான் 6 மணிக்கு போய் எழுப்பினாலுமே எந்திக்கவே மாட்டாங்க. சரி பாவம் தூங்கட்டும்னு நானும் எழுப்பவும் கிடையாது. பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிவிட்டு சாதம் வடித்த உடனே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் கிண்டுங்க. அப்போனா நல்லா உதிரியாக வரும். அப்படியே சூட்டோடு வந்து கிண்டிடாதீங்க. அவ்வளோதான். பொட்டேட்டோ ஃப்ரை எல்லோரும் நார்மலாக பண்ணுற மாதிரி தாளித்து விட்டுட்டு பொட்டேட்டோ மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் ஆனியன் வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு இப்படி பொட்டேட்டோ மட்டும் போட்டு ஃப்ரை பண்ண போல் எனக்கு தோணுச்சு, அதனால் நான் பண்ணிட்டேன். ஒரு 7 மணிக்கே போய் தம்பியையும் ஹஸ்பண்டையும் நான் எழுப்பிவிடுவேன். அப்போனா 2 பேருமே எழுந்திரிச்சு தம்பியை வந்து ஃபுல்லாக ஹஸ்பண்டே கிளப்பி விட்ருவாங்க. குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு ஷூ போட்டு எல்லாமே பண்ணி விட்ருவாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்னாடிலாம் ஹஸ்பண்டு காலையிலேயே ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 4 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 8 மணிக்கு வருவாங்க. வந்தோடனே தம்பியை பஸ் ஏற்றி விடுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குக்கிங்கையும் பார்த்துட்டு தம்பியையும் கிளப்பி விடுறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் அழுகலாம் கூட செஞ்சுருக்கேன். எனக்கு அந்தளவு ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் இப்போ ஹஸ்பண்ட் வந்து 8:30க்கு தான் ஆஃபீஸ்க்கே போகிறதுனால இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தம்பியை ஃபுல்லாக அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்க. கிச்சன் ஒர்க்கும் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பாத்திரம் அவங்களால முடிஞ்சிச்சு, டைம் இருந்துச்சு அப்படின்னா பாத்திரம் விளக்கி கொடுத்துட்டு போவாங்க. அந்த பாத்திரம் விளக்கி கொடுத்தாலே எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம லெமன்லாம் பிழிஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெமனையும் சைட் பை சைடாக பிழிஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் பிழிஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆயிரும். சாதம் ஆறட்டும் விட்டுட்டேன்னா. ஸோ லெமனை பிழிஞ்சு வச்சுட்டு அப்புறம் போய் நான் 2 பேர்த்தையும் எழுப்புனேன். ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஏதோ டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 7 மணிக்கு போய் எழுப்புறப்போ டீ போட்டு தரியா அப்படின்னானே சரி அப்படின்ட்டு டீ போட்டு தந்தாச்சு. அந்த எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரத்தில் போட்டு தந்துட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் உள்ளே போகும். இல்லை லேட் ஆக்கிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்காகவே காலையிலேயே கேட்டுட்டேன். டீ வேணும்னு சொன்னோடனே காலையிலேயே போட்டாச்சு. அப்புறம் இன்றைக்கி இட்லிக்கு போடணும். இன்றைக்கி இட்லியும் சிக்கன் குழம்பும் நைட்டு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. மாவு வேறு இல்லையா, அதனால் காலையிலேயே மாவாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 8 மணி போல் நைட்லாம் புளிச்சிரும், இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நான் எந்த மெஷர்மெண்ட்டில் போடுவேன்னா 1க்கு 4 அந்த மெஷர்மெண்ட்டு தான். இப்போது ஒரு உலக்கில் உளுந்து போட்டேன் அப்படின்னா கூட கொஞ்சம் ஒரு கை அள்ளி போடுவேன் உளுந்து. ஏன்னா என்னோடய உளுந்து அப்போ தான் நல்லா பொங்கி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒரு உளுந்தை போடுறது ஒரு உளுந்து நல்லா ஒரு உலக்கு போட்டாலும் நல்ல மாவு கிடைக்கும். பட் என்னோடதுக்கு ஒரு கைப்பிடி அதிகமாக போட்டால் தான் எனக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லா வர மாதிரி ஒரு ஃபீல். அதனால் நான் அப்படி தான் போடுவேன். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் அரைப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. பட் சில வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் கிச்சன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. குழந்தைங்களையும் கிளப்பாமல் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போது வீட்டில் இருந்துட்டு உங்களால் நீங்கள் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படின்ற இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு தான் இல்லையா. இப்போ வீட்டில் நீங்கள் இல்லை அப்போ நாங்கள் மேனேஜ் பண்ணுறோன்னா அது வேறு. பட் நீங்கள் வீட்டில் இருக்கிறப்பையும் நீயே எல்லா வேலையும் பாரு, அது உனக்கான வேலை தான் அப்படின்னு. பட்டு இப்போ இருக்க பசங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வளர்ந்த ஒரு விதத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே அம்மா தான் பண்ணுவாங்க. அப்படி தான் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த பார்த்து ஓகே அதுபடி பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த
அந்த ஒரு ஜென்ரேஷனே அப்படி மாற்றி அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது வேறு இல்லையா? புரியுதுல்ல? அப்போனா இப்படி தான் இருப்பாங்க, வெளி வேலை மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு பையன் வந்து இப்போ நம்ம வீட்டு வேலையிலையும் ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். இப்போ இருக்க பசங்க அதை நிறைய பண்ணுறாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க, நீ சாப்பிடு நான் குழந்தைய வச்சுக்கிறேன் அப்படின்றதுலேருந்து சின்ன சின்ன விஷயத்தில் நிறைய மாறிட்டாங்க. எப்போவுமே பெரியவங்ககிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம ஜென்ரேஷனில் இருந்து பெரியவங்க கற்றுக்கணும். வாஷிங் மிஷினில் இந்த உள்ளே இருக்க பாட்டை கண்டிப்பாக க்ளீன் பண்ணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் அதை க்ளீன் பண்ண மறந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உள்ளே அவ்வளோ அழுக்கு இருந்தது. இன்றைக்கி கண்டிப்பாக க்ளீன் பண்ணிட்டு தான் மிஷினில் துணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ பிளாக்காக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட கலரே டோட்டலாக மாறிடும். அந்தளவு அழுக்கு இதில் இருக்கும். நீங்கள் இதில் மாறி மாறி துணியை போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக துணியில் அழுக்கு போகவே போகாது. உங்கள் துணியில் அழுக்கே போகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கழட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு பாருங்கள். உங்களுக்கே உங்கள் துணியில் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். என்னோடய மிஷினில் இந்த மாதிரி இருக்குது, பட் உங்கள் மிஷினில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்த்துட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பெருசாக இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டோம். மேக்ஸிமம் நிறையா பேருக்கு தெரியாது இந்த மாதிரி எடுத்து வாஷ் பண்ணி போடணும் அப்படிங்கிறதே. இந்த மாதிரி ஒரு பழைய ப்ரஷ் எடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா அழுக்கு போயிடும். அந்த கலரே டோட்டலாக மாறிடுச்சு. அந்த மெஷ் இருக்கு இல்லையா, உள்ள அந்த வலை மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதோட கலரே அவ்வளோ கருப்பாயிருச்சு. நான் என்னடா இவ்வளோ மாதம் எப்போ நான் விட்டேன் அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எந்த அளவு கலர் மாறி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் கேர் பண்ணிக்கோங்க. மாட்டி விட்டுட்டு துணிலாம் நிறைய கிடந்தது இன்றைக்கி, அதனால் அதெல்லாம் மிஷினில் போட்டாச்சு. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலையும் இருந்தது. அதுக்காகவே எல்லா வேலையும் வேகமாக பார்த்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஹஸ்பண்டோட பாக்கெட்லேருந்து எனக்கு காசு கிடச்சிருக்கு. அது எவ்வளோ கிடச்சது தெரியுமோ? 250 ரூபா கிடச்சிருக்கு. சொல்லிடாதீங்க. தயவுசெய்து இந்த வீடியோ எப்படியும் ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கும் தெரியாது. இதை எப்படி நான் வீட்டுக்கு தான் செலவு பண்ண போகிறேன். இருந்தாலும் அந்த பாக்கெட்லேருந்து காசு கிடைக்கிறப்போ வர ஒரு சந்தோஷத்துக்கு அளவே கிடையவே கிடையாது. ரொம்ப பெரிய அமௌண்ட் 500 ரூபாயாக இருந்தால் அதிலலாம் நான் கை வைக்க மாட்டேன். இப்போ வந்து ஒரு 100 ரூபா வரைக்கும் தேறி இருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் வந்து நான் எடுத்து நானே வச்சுப்பேன். நான் இப்போ வரைக்கும் ஃபேப் லிக்யூட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இதுவே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. போன தடவை சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னு. ஸ்மெல்லு நல்லாயிருக்கு, அழுக்கும் போக தான் செய்யுது. ரெண்டுமே நல்லா தான் இருந்தது, ஃபேபும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மிஷினை ஆன் பண்ணி விட்டாச்சு, அவ்வளோதான். இனி அது ஓடி முடிக்கிறதுக்குள்ளே மிச்ச வேலையெல்லாம் கடை முடித்தோம்னா மிஷினும் ஓடி முடிஞ்சிடும், துணியும் காயப்பட்டு வந்துடலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இது நேற்று காயப்பட்டு வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ டஸ்ட் இருந்தது, நல்லா துவைச்சிட்டு காயப்பட்டு எடுத்தாச்சு. இதில் வந்து நிறைய திங்ஸ் நான் அடைச்சி வச்சுருந்தேன். இதில் என்னென்ன வேணும் வேணாங்கிறத பார்த்து இனிமேல் தான் பிரித்து வைக்கணும். ஓகே, அதை பிரிக்கிற கேப்பில் கொஞ்சம் பேசலாமா? எலெக்ஷன் வேறு வந்துருச்சு, டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போவே பேச ஆரம்பிச்சிருப்பீங்க, யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம். இப்போ நிறைய நடக்குது. பொன் குழந்தைங்கள வச்சுருக்கிறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸில் 2 வயசு குழந்த, 7 வயசு குழந்த, 10 வயசு குழந்த, 70 வயசு பாட்டி அப்படின்னு யாரை தாண்டா நீங்கள் விட்டு வைப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2 வயசு குழந்தைகிட்டலாம் உடலாம் என்னடா தப்பாக நடந்துக்க முடியுது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தோணுது இல்லையா? அந்தளவுக்கு போதை அப்படின்னா அந்த போதை எப்படி இவ்வளோ தூரம் உள்ளே வந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை. இதை பேசுகிறப்பே நெஞ்சு படபடன்னு வருது. நானும் பொன் குழந்தை வேணும்னு நான் கன்சீவாக இருக்கும்போது அவ்வளோ ஆசைப்பட்டேன், எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து ஒரு பொன் குழந்தை இருந்திருந்தால் நான் எப்படி இந்த சொசைட்டியில் நான் வளர்த்து கொண்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு பயம் வருது. என்னால் சொல்லவே முடியவே இல்லை. இன்னும் பொண்ணுங்களை ஒரு என்ன சொல்கிறது, பொண்ணுங்களையும் ஒரு போதை பொருள் மாதிரியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த சமூகம் எங்கே போகுது? நல்ல பசங்க அவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்களெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவ்வளோ மாறி இருக்கீங்க. உங்கள் ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷன் அவ்வளோ மாறி நல்லா கேர் பண்ணிக்கிறீங்க. அட் த சேம் டைம் இந்த மாதிரி நாய்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு நியூஸ் கூட ஒழுங்காகவே வர மாட்டேங்குது. இதை பற்றி நியூஸில் கூட அந்தளவு நீங்கள் பேச விரும்ப மாட்டேறீங்க. இது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நாங்கள் என்ன பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் நியூஸில் வருது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் நீங்கள் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வேறு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நான் எங்கள் அம்மா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இதே கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு நீங்கள் இன்னமும் முட்டாளாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், அப்படி நீங்கள் அதே கட்சிக்கு தான் ஓட்டு போட்டு மறுபடியும் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா
நாட்டு மக்களும் நாடும் நாசமாய் போகட்டும். அவ்வளோதான். ஏன்னா இவ்வளோ தூரம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதாக இருக்குது. இதை பற்றி ஒரு நியூஸ் பேசலை, ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. கரூரில் 41 பேருக்கு அட் அ டைமில் நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. பட் இந்த விளாத்திக்குளம் இஷ்யூவில் இன்னும் 3 நாள் போஸ்ட்மார்ட்டமே முடியலை அப்படின்றதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறதுனே என்னால் புரியவே இல்லை. நீங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது, நான் சொல்ல கிடையாது. பட்டு இதுக்கு ஓட்டு போடணுமான்னு கொஞ்சம் யோசித்து போடுங்க. ஏன்னா நீங்கள் நியூஸ் சேனலில் பார்க்குறதெல்லாம் உண்மையான நியூஸே கிடையாது. நீங்கள் பார்க்கணும், அவங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நீங்கள் நியூஸ் சேனலில் பார்க்குறீங்க. ஓகே, டாபிக் எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இதை பற்றி வீடியோவில் எப்படி பேசுகிறதுன்னு தெரில. அது கட்சி ரிலேட்டடான இஷ்யூவா அந்த மாதிரி போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்திலே அதை வந்து வீடியோ போடலை. நான் இதில் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஒரு ஓட்டு வந்து என்னனாலும் மாற்றும், எதனாலும் மாற்றும். ஸோ உங்கள் ஓட்டு பார்த்து யாருக்கு போடணுமோ, உங்கள் மனசுக்கு எது தோணுதோ அதுபடி நியாயமாக நடந்துக்கோங்க. ஓகே, இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் போச்சு. ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் வந்து எதுக்குன்னா கோல்டு ஆனதுனால காது வலிக்க ஆரம்பிச்சிச்சு. போயிட்டு வரும்போது இந்த மாதிரி லிச்சியும் கொடிக்காப்புளி சாப்பிடணுமோ ரொம்ப ஆசை. கொடிக்காப்புளி 100 ரூபாயா, 100 சும்மா மரத்தில் இருந்து விழுந்து கிடக்கும். இப்போ அதுக்கு வந்த வாழ்வு பார்த்தீங்களா. போயிட்டு வந்துட்டு தூங்கியாச்சு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு இன்றைக்கி இட்லியும் சிக்கன் குழம்பும் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னு சொன்னேன்ல. காலையில் மாவு அரைச்சி வச்சதில் அப்புறம் ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்தவொடனே சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் என்னோடய மண்டே போகும். மண்டே மேக்ஸிமம் ரொம்ப வேலை வச்சுக்க மாட்டேன், கம்மியான வேலை தான் இருக்கும். உங்களோட டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சேஃபாக இருங்க. பெண் குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. பார்த்து ஓட்டு போடுங்க. பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.